எனக்கு ரோஸ் பண்ணித்தாங்க, அந்த மாதிரி கண்ணீர் தளித்தாங்க. இதெல்லாம் வந்து சைக்கோவால தான் பண்ண முடியும் போல ஒரு கேரக்டரா சொல்லலாம். மஞ்சரி வந்து ஃபேரா இல்ல, மஞ்சரி வந்து கருப்பா இருந்தாங்க. அதனால தான் வந்து டார்கெட் பண்ணிட்டாரு. 2 குழந்தைக்கே பசிக்குது. வயிறு சின்ன குழந்தை. இதுக்கே பசிக்குதுன்னா, வீட்ல நெறைய குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அந்த ஈர தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறதுக்கு முன்னாடியே என்னடா அவங்க அவ்ளோ வந்து உங்களுக்கு கண்ட தெரியல. இவங்கள வந்து 2 தடவை யாராச்சும் கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, உடனே எமோஷனல் பிரேக் அவுட் ஆயிட்டு என்னலாம் பேசுவாங்க, என்னலாம் பண்ணுவாங்க, மார்க்கிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து யாரும் கேள்வி கேட்டுக்கூடாது. கேள்வி கேட்டா நான் வந்து 30 வயசா நாங்க இப்படிதாங்க இருந்தேன். திடீர்னு மாத்தி சொன்னா எப்படிங்க மாறும்? மெதுவா தாங்க மாறும் அப்படின்னு சொல்ற இவங்கள பொறுத்தவரைக்கும் தான் எங்களுக்கு எந்த ரூல்ஸும் போடாதீங்க. நாங்க வந்து அவுட்புட் மாறுதுன்னு அப்படியே அலைவோம். கண்ட்ரோல் பண்ணா எங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிருவாங்க எல்லாருமே. போன வாரம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து திருட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சாங்க. அதையே கண்டுபிடிக்க முடியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியேப்பட்ட ஒரு கேப்டன்சி எல்லாம் இருந்த காலமாக உண்டு.